அக்ஷய லக்ன பத்ததியில் பிரசன்னம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம். இப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு துளைந்த பொருளை பற்றி ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னம், மீன லக்னத்துக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தார், நல்லா இருக்கிறாரு. விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால 3ஆம் பொருள் அப்படிங்கிறது கை, நம்ம மாற்றி வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ அந்த கையால் மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அவருக்கு நாங்கள் இப்போ சொல்லக்கூடியது. மறந்துருப்பாங்க அதை, ஏன்னா மறக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சந்திரன் அவர் துலாம் ராசியில் அன்றைக்கி உட்காந்துருந்தார். அப்போ அந்த பொருளை நம்ம தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றி வச்சுருப்போம். அது கை மறதியாக இப்போ ஒரு மேலே வைக்கிறோன்னா அது நடுவில், துணிக்கு நடுவில் விழுந்தால் கூட அவங்களால தேட முடியாது. எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா சூரியன் இந்த லக்னத்திற்கு ஆவணி மாதத்தில் அந்த ஜாதகர் கேட்ட கேள்வி. கரெக்டாக புரட்டாசி மாதம் எண்டில் ஆரம்பித்த உடனே அந்த பொருள் அப்படிங்கிறது கிடைச்சது. ஏன்னா விரையாதிபதியை சனி பகவானை சூரிய பகவான் அப்படிங்கிறது பார்க்கறது, அந்த பிரச்சனையிலிருந்து அந்த விடுதலை, அந்த மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துதானா கொடுக்குது. அதே மாதிரி கோச்சாரத்தில் அந்த சனி பகவான் லக்னத்தில் இருந்து உங்களுக்கு சூரியனை பார்ப்பதனால் அந்த நிகழ்வுங்கிறது நல்லபடியாக முடிஞ்சது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்திரன் அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருந்தார். அப்போ கிடைக்கக்கூடிய நிகழ்வு கிடைச்சதானா அங்கே கிடைச்சது. 4ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட பொருள் அவருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு அருமையாகவே கிடைத்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல முடியும்.